குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அனலாகி. ஓகேவா? ஸோ அனலாகியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து நம்பர்ஸ் கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அனலாகி. ஓகேவா? ஸோ இந்த அனலாகி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கொஷின் சொல்லியிருப்பாங்க. அதாவது select the set in which the numbers are related in same way as are the numbers of the following sets. ஸோ அதாவது பின்வரும் கணங்களின் எண்களைப் போலவே எண்களும் தொடர்புடைய தொகுப்பு. அதாவது இது வந்து அவங்க வந்து ஒரு வே வச்சிருப்பாங்க, இதுக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதே வே தான் இதுக்கும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஒரு ட்ரிக்கு மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த இது சேம் வே நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல எதுல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம தான் என்ன பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? அதுலேயே என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் 13 ஆப்ரேஷன்ஸ் ஆன் 13 சச்சஸ். இந்த 13 நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை, டிவிஷன் எல்லாம் பண்ணலாம். பட் breaking down 13 into 13 and then performing mathematical operation is not allowed. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை வச்சு நம்ம கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த நம்பரையே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஜிட்ஸாக பிரிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை 1+3, 1 into 3 அந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு தான் ஆப்ரேஷன்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த கண்டிஷன் வந்து எல்லா கொஷின்லையுமே பின்னாடி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் அதுக்கப்புறமா தேவையில்லை. சரியா? ஸோ எப்போவுமே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த நம்பரையாக தான் எடுத்து போட்டு பார்க்கணும். அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்கே 11 இருக்குன்னா அதை 11ஆக தான் எடுக்கணும். 1+1 2, 1 - 1 அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த நாளையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆன்சரை கொண்டு வந்துருவாங்க. அது எய்தர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டை வச்சு இது வந்திருக்கலாம், இல்லை இந்த ரெண்டு வச்சு இது வந்திருக்கலாம், இந்த ரெண்டை வச்சு இது வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து இதுதான் மெத்தடுன்னு டிசைட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க எந்த மாதிரி வேணாலும் கொண்டு வந்திருப்பாங்க. சேம் வே நம்மளும் அதே மாதிரி தான் என்ன பண்ணி பார்க்கணும், போட்டு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ எப்படி ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பட் அனலாகி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒன் தான் கேட்க சான்ஸு. ஸோ ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போகாது மோஸ்ட்டாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, நான் சொல்கிறேன். இப்போ 5 கொடுத்துருக்காங்க, 5 11 45, அதே மாதிரி 7 13 53. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எப்போவுமே என்ன பார்க்கணும்னா ப்ளஸ் பண்ணா மைனஸ் பண்ணா அந்த மாதிரி சிம்பிளாக போட்டு பார்க்கணும். ஸோ ப்ளஸ் பண்ணால் வருமானு கேட்டால் வராது. ஸோ இது ரெண்டுக்கும் வராது. அதே மாதிரி மைனஸ் பண்ணாலும் வராது. ஸோ அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேர்ம் 5க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 5 எது கூட ஆட் பண்ணால் 11 வந்திருக்கும், 6. கரெக்டா? ஸோ 5 + 6 எனக்கு என்னவா வந்திருக்கலாம், 11. அதே மாதிரி அதே ட்ரிக்கை நம்ம எதில் போட்டு பார்க்கணும்னா அடுத்ததுலையும் 2 செட் எப்போவுமே கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த 2 செட்டும் சேமாக கரெக்டாக வந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு பார்க்கலாமா? ஸோ இங்கே 7 இருக்குது, 13 இருக்குது. ஸோ 7 கூட என்ன ஆட் பண்ணால் 13 வந்திருக்கும், 6 ஆட் பண்ணால் 13 வந்திருக்குமா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான கண்டிஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி சேமாக கரெக்டாக கிடைச்சிருக்கு. அப்போனா இது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸில் முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பட் இங்கே 13 7 இருக்குது, வராது. ஏன்னா இங்கே சின்ன நம்பர், அதுக்கப்புறம் தான் பெரிய நம்பர் வரணும். தென் இப்போ இங்கே பாருங்க, 9 15 இருக்கா? ஸோ 9 + 6 என்ன வரும், 15 வர சான்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 6 12 இருக்குது. ஸோ இது கூட 6 ஆட் பண்ணாலே என்ன வருது, 12 வருது. எகெயின் இங்கே 6 ஆட் பண்ணாலும் என்ன வருது, 14 வருது. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் இல்லைன்னு ஒமிட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? பட் ஆனால் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அடுத்தது என்னன்னு பார்க்கணும். ஸோ 11 இருக்குது. 11 எப்படி 45ஆக மாறி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 11 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 போடலாம். கரெக்டாக? 11 இன்ட்டு 4 44 ப்ளஸ் 1 45. ஸோ இது வந்து நாங்கள் ஆன்சர் போட்டனால நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு யோசிக்க வரும், எப்படி போட்டால் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே 11 இருக்குது, 45 இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வர சான்ஸ் இல்லை. அப்போ வேற என்னவா இருக்கலாம் அப்படின்னா 11னா கண்டிப்பாக மல்டிபிள்ஸில் 44 வரும். ஸோ அப்போ ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஓகேவா? அதே கான்செப்டை இங்கேயும் போட்டு பார்க்கணும். அப்போது 13 இன்ட்டு 4. ஸோ 13 இன்ட்டு 4 என்ன வரும்? 4 3s are 12, 1 52. கரெக்டாக? ஸோ 52 ப்ளஸ் 1 53 வருதா? ஸோ அப்போது நம்ம போட்ட மெத்தட் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே எகெயின் மறுபடியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி 15. 15 இன்ட்டு 4 என்னது? 60. 60 ப்ளஸ் 1 61. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 69 வராது. அடுத்து இங்கே 12 இருக்கா? 12 இன்ட்டு 4 48. 48 ப்ளஸ் 1 49. ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். வேணால் இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 14 இன்ட்டு 4 56 வரும், ப்ளஸ் 1 57 வரும். ஆனால் இங்கே 55 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? சி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயிலாக எழுதிக்கோங்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் சம் பாருங்க. ஸோ 4 5 11 8 6 10. இப்போது ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1, ஆனால் இங்கே -2 வருது. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ அப்போ வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்க, இதையும் இதையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்? 11 + 4 15 வருதா? ஸோ 15 அப்படின்றது நமக்கு எப்படி 5ஆக வரும்? டிவைடட் பை 3. கரெக்டா? இப்போ 15 டிவைடட் பை 3 எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 சென்டர் டிஜிட் வரும். அதர்வைஸ் இது கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். 4 + 5 4 + 5 9. ஸோ 9 + 2 11. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 + 6 என்ன வந்துடும்? 14. பட் ஆனால் இங்கே 10 தான் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வராது. எகைன் மல்டிப்ளை பண்ணி கூட பார்க்கலாம். 5 4s are 20. ஸோ 11 இருக்குது. ஸோ -9 வரும். இது பார்த்தீங்கன்னா 48 போயிடும். கரெக்டா? பட் 48க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒன்றொன்னா யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 + 11 என்னது? 15. ஸோ 15 கிடைக்கும் போதே நடுவில் 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டிவைட் ஆகும்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 15 டிவைடட் பை 3 5. ஓகேவா? ஆ கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்போ அதே கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணலாமா? ஸோ 10 + 8 என்னது? 18. அதே 18 நீங்கள் எந்த நம்பரும் இங்கே பண்ணுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் பண்ணணும். சரியா? ஸோ 18 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6. கரெக்டாக வருதா? ஸோ இப்போ இதே ட்ரிக்கை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து 18 சாரி 19. ஸோ கண்டிப்பாக 19 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 5 வராது. எகெயின் 14 14 பை 2 தான் 7. ஸோ இதுவும் வராது.
நெக்ஸ்ட் 16 16க்கும் 3க்கும் வராது, 5 வராது. எகெயின் இது ஆட் பண்ணிங்கன்னா 21. ஸோ 21 3 டிவைட் பண்ணால் 7. ஓகேவா? ஸோ 7 டேபிளில் 3 டைம்ஸ். ஸோ அப்போ எது கரெக்டு? ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 5 இருக்கு, 14 இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்த்தோன்னா என்ன வரும்? 9 வரும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 + 7 16 வருது. ஸோ வராது. ஸோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்போ அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் பார்க்கலாம். 5 எப்படி 14 ஆகும்? 1 × 2 + 4 வரணும். அப்படி இல்லைன்னா × 3 - 1 வரணும். கரெக்டா? ஸோ அப்போது × 2 + 4 வருது. ஸோ அதே இதை இங்கே யூஸ் பண்ணலாமா? 7 × 2 + 4 18 வருதா? அப்போ கரெக்டா? ஸோ 5 × 2 + 4 அதே மாதிரி 7 × 2 + 4. கரெக்ட். ஸோ அப்போ என்ன வருது? 14, இதுவும் 18. ஸோ கரெக்டாக வருது. ஸோ இதையே ஆப்ஷன்ஸில் போட்டு பார்க்கலாமா? ஸோ 8 2s are 16 + 4 20. ஸோ இது வருது. எகெயின் 10 × 2 20 24 வராது. எகெயின் 6 × 2 12 12 + 4 16 இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பட் இருந்தாலும் மிச்சம் இருக்கிற பேலன்ஸும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 14 21 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 7. கரெக்டா? அதே டிஃப்ரென்ஸ் இங்கேயும் வருதா? 18 + 7 25. கரெக்டா? ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ 20 + 7 27. ஸோ கரெக்டாக வருதா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டு செகண்ட் நம்பருக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? × 2 + 4. அடுத்ததுக்கு வெறும் அடிஷன் 7. அவ்வளோதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டவங்க 4th சம் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது தெரியுதா பாருங்க, போட தெரியுதா பாருங்க. 4th ஒன்க்கு ஏ கரெக்ட். ஸோ பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 20 26 எப்படி வரும்? +6. அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6 எப்படி 20 ஆகும்? 6 × 3 + 2. அதே மாதிரி 4 × 3 + 2. ஸோ இதை போட்டு பார்க்கலாமா? 5 × 3 15 15 + 2 17 வருதா? இதே 8 3s are 24 வராது. 9 3s are 27 + 2. ஸோ இதுவும் வருது. எகெயின் 12 × 3 36 இதுவும் வராது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன். அடுத்தது டிஃப்ரென்ஸு. ஸோ 20க்கும் 26க்கும் டிஃப்ரென்ஸ் 6 + 6 ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் +6.
அப்போ இந்த ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 17 + 6 ஆட் பண்ணா என்ன வரும்? 23. ஆனால் 29 23 என்ன வருது? -6 வருது. ஸோ சி ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? ப்ளஸ்னா ப்ளஸ் தான் போடணும், மைனஸ்னா மைனஸ் தான் போடணும். ஓகேவா? மாற்றக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் 5th சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ 5th சம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருசா சின்னது, அப்புறம் பெருசு. ஆனா இங்க பெருசு சின்னது. அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பருக்கும் எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஒண்ணு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இது ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும். எப்பவுமே ரெண்டுமே ஒரே மாதிரி வந்தாதான் நம்ம இந்த ரெண்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ மற்ற எல்லா சம்ஸும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. இங்க சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர். பட் ஆனால் இங்க மாறி இருக்கா? எய்தர் நீங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும், அதை வச்சு இந்த நம்பர் வருதான்னு பார்க்கணும், இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ஏதாவது வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்கணும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சரி, ஓகே, பாருங்க. ஸோ இது எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ஆட் பண்ணும். 13 + 41 நமக்கு என்ன கிடைக்கும்? 54. கரெக்டா? 54 அப்படின்றது 27 × 2. இட் மீன்ஸ் ஹாஃப். 54/2 தான் நமக்கு என்ன ஆன்சர்னா 27. ஓகேவா? அப்போ அதே மாதிரி 44 + 18 என்ன கிடைக்கும்? 62. ஸோ 62/2 31. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரிக்கை போட்டு பாருங்க பார்ப்போம். 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லுங்க. ஏவா? ஸோ இதே ட்ரிக்கை 4 ஆப்ஷன்லேயும் போடுங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு போட்டு பாருங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியா? ஆ, டி கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா?
இது ஆட் பண்ணீங்கன்னா 29. ஓகேவா? 29 வந்து பார்த்தீங்கன்னா 30 டேபிளில் வராது. ஓகேவா? எகெயின் இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 40. இதுவும் வராது. எகெயின் இது ஆட் பண்ணீங்க அப்படின்னா 49 25க்கு வராது. ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 32. ஸோ 32 டிவைடட் பை 2 16. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 6th கொஷின் ட்ரை பண்ணுங்க. இது ஈஸி தான். ஸோ இதுவும் சின்ன நம்பர், இதுவும். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வருதா பாருங்க. இது ஈஸி தான். ஸோ 6th சம் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. 6th ஒன்க்கு ஏ கரெக்ட். ஸோ எப்படின்னா ஜஸ்ட் இதான். ஸோ 13 எது கூட ஆட் பண்ணால் 26 வரும்? 6 கரெக்டா? ஸோ 13 + 6 26. அதே மாதிரி 18 சாரி 13 + 13 சாரி 13 + 13 26. ஸோ அதே மாதிரி 18 + 13 26. ஸோ இதே கான்செப்ட் வருதான்னு பார்க்கணும். ஸோ 21 + 13 34. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுதா? ஸோ அதே மாதிரி இது +13 பண்ணும்போது வராது. ஸோ இது +13 பண்ணும்போது 27 வருது. ஸோ சி வரலாம். அதே மாதிரி இது +13 பண்ணும்பொழுது 28 வரும். ஸோ இதுவும் வராது. அப்போ கண்டிப்பாக அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ 26 இருக்கு, 20 இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -6 கரெக்டா? ஸோ 26 - 6 20. அதே மாதிரி 31 - 6 25. ஸோ அப்போ 6 டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 34ல் 6 போச்சுன்னா என்ன வரும்? 28 கரெக்ட். -6 வருதா? இது 2 ஆப்ஷன் வருது. சரி இந்த ஆப்ஷன் வராதுல்ல. ஓகே. ஸோ இதுதானே பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இதுலேயும் பார்க்கும்போது இது வந்து +6 கரெக்டா? ஸோ அப்போது இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7th ஒன். இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து என்னது? 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ்னு அர்த்தம். சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் வரலாம். இதுவே இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கனால நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது டிஃபரன்ஸ் தான் அப்படின்றனால. இதுவே ஒரு பெரிய நம்பராக வரும்போது அது ஸ்கொயர் +1 q+1 ஸ்கொயர் -1 அந்த மாதிரியும் வரும். 2 நம்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா. ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின் ஈஸி தான், சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுக்குமான டிஃபரன்ஸ் அதை வச்சு ஆப்ஷன்லேருந்து போகணும். என்ன வரும்?
இது ஈஸி தானே. ஸோ 9 + 2 11 கரெக்டா. 3 + 2 5. அப்போ இது பாருங்க, +2 வந்தா என்ன வரும்? 125. ஆனால் இங்கே 126 இருக்கு, வராது. 53 + 2 55 வருமா? 98 + 2 100 வரணும். ஆனால் 72 + 2 74 இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷனும் வரலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கீங்க. இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த ரெண்டுமே என்ன நம்பர்? ஆட் நம்பர். இந்த ரெண்டுமே என்ன நம்பர்? ஆட் நம்பர். 53 55ம் ஆடு. ஆனால் இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஸோ அதனால நம்ம இதை என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒருவேளை இது ஆடு இது ஈவனாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ரெண்டுமே ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதில் இவங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டுமே என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆட் நம்பர்ஸ். ஸோ அதனால நம்ம இந்த ஆப்ஷன் தான் கரெக்டுன்ற மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் பி. காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 8th சம் ட்ரை பண்ணுங்க. ம் 8th ஒன்க்கு பி கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வருதா பாருங்க. ஆ கரெக்ட். ஸோ இது ஈஸி தான், டிஃப்ரென்ஸ் தான். ஸோ 25 21 என்ன பண்ணியிருப்பாங்க? -4. அதே இதுலேயும் வருதா பார்க்கணும். ஸோ 82 - 4 78 கரெக்டாக வருதா? ஸோ அப்போது அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? 21 14 டிஃப்ரென்ஸ் என்னது? 7 -7. இதுவும் -7. ஸோ இது போட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஓகேவா? -4 -7. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுக்கும் வராது. ஏன்னா இது +2 வருது, இது +4 வருது. கரெக்டா? ஸோ அப்போ வேற மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் வரல, இந்த டிஃப்ரென்ஸும் வரல. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 1, இதோட டிஃப்ரென்ஸ் 2. அப்போனா ஏதாவது ரெண்டை சேர்த்து வேற ஆன்சர் மாதிரி பார்க்கணும்.
9th கொஸ்டினுக்கு என்ன வந்துச்சு? ஏ கரெக்ட். கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணும். 10 plus 2. ஸோ என்ன வரும்? 22 கரெக்டா? ஸோ 22 11னா என்ன வரும்? டிவைடட் பை 2. அதே மாதிரி 14 plus 18 32. ஸோ 32 by 2 16. ஓகேவா? ஸோ அதே தான். ஸோ அப்போ 15 plus 5 20. 20 divided by 2 10. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. வேற எதாவது நீங்கள் போட்டாலும் 9 plus 8 17 வரும், வராது. இது 8 plus 7 16 வரும், 16 by 2 10 வராது. அதே மாதிரி 25 வரும், 25 by 2 12 வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th ஒன் ரொம்ப ஈஸி தான், சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 2 நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. 10க்கு ஏ கரெக்ட். ஸோ எல்லாருக்கும் ஆன்சர் வருதா பாருங்க. கரெக்ட். ஸோ அதாவது இது ரெண்டோட டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ 201 எப்போ 302 மாறும்? 101. இட் மீன்ஸ் ப்ளஸ் 101. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 104ல் 3 போச்சுன்னா 101. ஸோ அதே 101 201 கூட ஆட் பண்ணிங்கன்னா 302. ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் என்னது? ப்ளஸ் 101 தான் ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ அது இதில் வரும். ஸோ 101 போடும்பொழுது 191. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ வேறு எதுக்குமே நீங்கள் 101 போட்டிங்கன்னா இது 204 வரும். எகெயின் இது வந்து 141 வரும். இதுக்கு போட்டிங்கனாலும் 124 வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 11th சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ 11th சம் கொஞ்சம் கஷ்டம் தான், நானே சொல்கிறேன். ஸோ இந்த 2 3 13 இது என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். ஆனால் சடனாக இங்கே பாருங்கள் 313ன்றது பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் 8 எப்படி 113 ஆகும்? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரணும். ஓகேவா? ஸோ 8 வந்து இது 3 ஸ்கொயர் சாரி 3 கியூப் பண்ணாலும் வராது. ஸோ 3 into 3 9 வருமா? ஸோ 9 + 4 அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கே எத்தனை தடவை போட்டாலும் இது 10 இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் பெரிய நம்பராக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போனா வேறு ஏதாவது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன நம்பர் கொடுத்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் 3 digits நம்பர்ஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கொயரோ இல்லை க்யூபோ ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன மெத்தட் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் என்னது? 4. 3 ஸ்கொயர் என்னது? 9. ஸோ 4 + 9 தான் இங்கே நமக்கு 13ன்னு கிடச்சிருக்கு. அதே கான்செப்ட் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் என்னது? 49. 8 ஸ்கொயர் வந்து 64. ஓகேவா? ஆட் பண்ணிங்கன்னா 113 வரும். ஓகேவா? ஸோ இதே ட்ரிக்கு தான் இந்த 4 ஆப்ஷனில் போட்டு போக்கணும். ஸோ இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பராக ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆர் கியூப் வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் வருதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். டி கரெக்ட்.
எல்லாருக்குமே வந்துச்சா ஆப்ஷன் டி? 12க்கு சி கரெக்ட். நெக்ஸ்ட் 12th சம். ஸோ 12th சம்மும் பார்த்தீங்கன்னா மெத்தட் கண்டுபிடிங்க எப்படி வந்துச்சுன்ட்டு. ஸோ 12th சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேவா? 11 + 6 என்னது 17. 17 + 2 தான் நமக்கு 19 வந்திருக்கு. அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே 12 + 7 என்ன வரும் 19. 19 + 2 21. ஸோ இப்போ இதில் போட்டு பார்க்கலாமா? 21 + 2 29 வராது. எகெயின் இது பார்த்தாலே தெரியுது 7 + 3 10 + 2 பண்ணால் 3 தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. எகெயின் சி பாருங்க. ஸோ 9 அதாவது 39 29 29 + 2 31 வருதா? நெக்ஸ்ட் இது வந்து 10 + 5 15 15க்கும் 7ம் வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13th சம் ட்ரை பண்ணுங்க. தேர்ட்டீன்த் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இதுக்கெல்லாமே டிஃப்ரென்ஸ் 1 0 வருது. ஓகேவா? அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் வராது. ஸோ 7 + 5 போட்டாலும் 12. ஏன்னா 1 + 1 2 வருது, அதுவும் வராது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 7 × 5 7 × 5 என்னது 35. ஸோ 35 + 1 36. ஸோ இதே கான்செப்ட் இங்கே போடலாமா? 1 × 1 1 1 + 1 2 வருதா? ஸோ கீழே போடுங்க என்ன ஆப்ஷன் வருது பாருங்க. கண்டுபிடிங்க. சி கரெக்ட். ஸோ இங்கே 3 2 6 + 1 7 வரணும், வரல. இதுவும் 7 வரணும், 10 வந்திருக்கு.
ஸோ 3 ஒன்ஸ் ஆர் 3, 3 + 1 4 வந்திருக்கா? கரெக்ட். அதே மாதிரி 3 2s are 6 +1 7 வரணும். ஆனால் இங்கே 5 இருக்குது, ஸோ வரல. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இன்ட்டு +1. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஷின் ட்ரை பண்ணுங்க. ம் 14A கரெக்ட். நான் மெத்தட் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? 8 + 5 13, 13 + 2 15. அதே மாதிரி 12 + 17 29, 29 + 2 31. ஓகேவா? ஸோ இது வந்து 54, 54 + 2 56. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 15th சம் போடுங்க. ஃபிஃப்டீனுக்கு சி கரெக்ட். அதே தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி +1. ஸோ 14 + 13 27. ஸோ 27 + 1 28. அதே மாதிரி ஸோ 17 + 15 32, 32 + 1 33. ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வரும் அப்படின்னா சி ஆப்ஷன். So 28, 28 + 1 29. நெக்ஸ்ட் 16 ட்ரை பண்ணுங்க. ம் 16க்கு சி கரெக்ட். அதே கான்செப்ட் தான்.
So 5 plus 10, 15 plus 1, 16. அதேதான். So 8 plus 13, 21 plus 1, 22. ஓகேவா? So C தான் correct. So 23 add பண்ணா 23 plus 1, 24. ஓகேவா? Next 17. Hmm. 17க்கு C correct. எல்லாருக்குமே வருதா பாருங்க. Five plus 8, 13. 13 into 2, 26. 10 into 12, 10 plus 12, 22. 22 into 2, 44. ஸோ இதே கான்செப்ட் எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பார்க்கணும். ஸோ சி ஆப்ஷன் 15 into 2, 30. ஓகேவா? 18க்கு டி கரெக்ட். ஸோ 18 சம் அதே கான்செப்ட் தான். இங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 6 into 2, 12. 12 into 3, 36. அதே மாதிரி 4 5s are 20. 20 into 3, 60. ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. ஸோ இங்க 15, 15 into 3, 45 வரல. 42, 42 into 3 வராது. 110. ஸோ இதுவும் வராது. ஸோ 8 4s are 32. 32 into 3, 96. ஸோ வருதா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் 19th சம். நைன்டீன் ரொம்ப ஈஸி தான். டிஃபரன்ஸ் ஆப்ஷன் டி கரெக்ட். த்ரீ மைனஸ் டூ, 111 minus 2. ஸோ அதே கான்செப்ட் பார்த்தா இதுக்கு டிஃபரன்ஸ் 3, இதுக்கும் 3, இதுக்கும் 3. ஸோ இது மட்டும்தான் என்னது டிஃபரன்ஸ் 2. ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 20. 20யும் ரொம்ப ஈஸி தான். ம் 20க்கு பி கரெக்ட். ஜஸ்ட் ஆட் பண்ணும் அவ்வளோதான். 11 plus 12, 23. 4 plus 45, 49.
ஸோ 34 + 6 40 வராது. ஸோ 68 + 12 80 கரெக்ட். ஸோ இது 28 வரணும், 38 இருக்கு. அதே மாதிரி இது 6 வரணும், லாஸ்ட்ல வரல. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 21. கரெக்ட். ஸோ 21 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 30 ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டா. இன்ட்டு 2 + 6 12 × 2 24 24 + 6 30. அதே மாதிரி 16 × 2 நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டே வரோமா. ஸோ 16 × 2 32 32 + 6 38. ஓகேவா. ஸோ இதே ஆப்ஷன் போட்டிங்கன்னா டி வரும். ஸோ 10 × 2 20 20 + 6 26. ஓகேவா. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 22க்கு டி கரெக்ட். இது நார்மல் மெத்தட் தான். ஸோ 19ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 23 வந்துடும். அதே தான் 59 + 6 சாரி 7 66 வந்துடும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா தேர்ட் நம்பர். ஸோ 17 + 24 ஆட் பண்ணீங்கன்னா 41. வேற எதுக்குமே வராது. ஸோ இது 41 வரும், இது 27 வரும், இது 21 வரும். ஸோ வராது. 23க்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஒன்றும் இல்லை, இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம், அவ்வளோதான். மைனஸ் பண்ணா இந்த நம்பர் கிடைச்சிடும். அதே மாதிரி 102ல 6 போச்சுன்னா என்னது 96. ஸோ 61ல இருந்து 3 போச்சுன்னா 58. 24க்கு ஏ வெரி குட் கரெக்ட். டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 10 × 3 30 + 1. ஸோ 10 × 3 30 30 + 1 31. அதே மாதிரி 4 × 3 12 12 + 1 13 வருதா. அப்போ 8 3s are 24 24 + 1 25. ஸோ இது 18 × 2வே வந்து 36 வரும். ஸோ +1 போட்டால் 37 வரணும், வராது. அதே மாதிரி இது 10 10 + 1 11 வரணும், வரல. இது 12 12 சாரி 15 15 + 1 16 வரணும். ஸோ இதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா.
ஸோ அது காப்பி பண்ணியாச்சா? ஸோ அதோட அனலாகி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அனலாகி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம், டைஸ். ஓகேவா? ஸோ இந்த அனலாகி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வர்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? ஸோ டைஸ் பாருங்க. டைஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? நான் இதை சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி டைஸ்ல நார்மலா உங்களுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ஸோ நம்ம விளையாண்டுருக்கோம்ல இந்த லூடோ கேம்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நார்மலா டைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்? டாப்பு, டாப்போட ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவோம்? பாட்டம். கரெக்டா? அடுத்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்டோட ஆப்போசிட் என்னன்னு சொல்லலாம்? பேக்கு. நெக்ஸ்ட் லெஃப்ட், லெஃப்டோட ஆப்போசிட் ரைட்டு. ஸோ டோட்டலா எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல கொஸ்டின் வந்து எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா கேட்குற கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக்கு மாதிரி இருக்கு, அது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ மொத்தமா 2 ட்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 2 பொசிஷன் ஆஃப் டைஸ் ஆர் ஷோன். அதே மாதிரி டைஸ் வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ நமக்கு 6 ஃபேஸும் நம்மளால போட முடியாது. ஸோ அதனால எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ the two position of dice are shown below. How many points will appear on the opposite to the face containing 5 points? அதாவது என்ன கேட்டிருக்கான்னா சிம்பிள், 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கான், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 5ன்ற ஃபேஸ்ல 5ஓட நம்பருக்கு ஆப்போசிட்ல என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல டைஸ் பார்க்கணும். ஓகேவா? டைஸ்ல ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ரெண்டுலயுமே காமனா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன். ஸோ இங்க மேல என்ன இருக்கு? 2 இருக்கா? இட் மீன்ஸ் 2 டாட்னா 2ன்னு அர்த்தம். இங்கேயும் 2 இருக்கா? இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்கேயும் 1 இருக்கா? இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு? சேமா இருக்கு. கரெக்டா? இப்போ இங்க 5 இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா ஒரு 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, 2 டைஸ்லயுமே 2 ஃபேஸஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஒரு ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதோட ஆப்போசிட் தான் எதுனா இங்க இருக்கிற பேலன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு 2 டைஸ், இது எப்பவுமே 2 டைஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? 2 டைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுல 2 ஃபேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஸோ இங்கேயும் 2 1 இருக்கு, அது எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம், ஆனா நம்பர் சொல்றேன். ஓகேவா? இங்கேயும் 2 1 இருக்கு, இங்கேயும் 2 1 இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த 2 1 எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு? 5. இங்க என்ன நம்பர் இருக்கு? 4. அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னது? 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மெத்தட் கொஸ்டின்ல அந்த பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கேட்பாங்க. இந்த ரெண்டை கேட்க மாட்டாங்க, ஏன்னா கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால கேட்க மாட்டாங்க. ஸோ 2க்கு ஆப்போசிட் என்ன, 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இந்த விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குல்ல அதுதான் கேட்பாங்க. எய்தர் 4ஓட ஆப்போசிட் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 5ஓட ஆப்போசிட் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 5க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்கீங்க? 4. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 4. புரிஞ்சுதா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து மேம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு
அந்த கொஷின் மட்டும் காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. ஆன்சர் போட்டுக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? இது டாட்ஸா கொடுக்கலாம், நம்பர்ஸா கொடுக்கலாம், சிம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ எது வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனா மொத்தத்துல இந்த 6 தான் இருக்கும். ஓகேவா? 6 ஃபேஸ்க்கு எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து டைஸ்ல இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which digit will appear on the face opposite to the number 4? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம் பாருங்க. இதுவும் 2 டைஸ் தான். இப்போ இங்க 2 1 3 இருக்கு, இங்க 6 5 3 இருக்கு. ஸோ எத்தனை நம்பர் காமனா இருக்கு ரெண்டுலையுமே? ஒரு நம்பர் மட்டும்தான் காமனா இருக்கு. கரெக்டா? ஸோ இதே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம 2 நம்பர் காமனா பார்த்தோம். கரெக்டா? ஸோ அது ஒரு ட்ரிக்கு. இது வந்து ஒரு நம்பர் மட்டும் காமனா கொடுப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து எப்பவுமே கேட்கிற மாடல். ஓகேவா? ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடலுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா, ரெண்டு டைஸ்ல காமனா ஒரு நம்பர் மட்டும் இருக்கிறதா பார்க்கணும். ஸோ ரெண்டுலயுமே இங்க ஆக்சுவலா 2 தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ரெண்டுலயுமே காமனா எந்த நம்பர் இருக்கு? 3 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்கணும். எழுதிட்டு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்பர்ஸ் எழுதணும். அது எங்க இருந்தாலும் சரி. இங்க இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க சேம் நம்பர் இருந்தா இங்க ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்தா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? மொத்தத்துல கிளாக் வைஸ் போகணும். இப்போ 3க்கு அடுத்து என்ன இங்க இந்த டைஸ்ல இருக்கு? 1. கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்து 1க்கு அப்புறம் என்ன இருக்கு? 2. இப்போ அடுத்து செகண்ட் டைஸ் வரணும். ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இட் மீன்ஸ் என்னன்னா இது எல்லாமே இதோட ஆப்போசிட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அதே 3 இங்க எழுதணும். 3க்கு அடுத்து இங்க என்ன நம்பர் இருக்கு? 5. 5க்கு அப்புறம் என்ன இருக்கு? 6. கரெக்டா? இட் மீன்ஸ் என்னன்னா 2ஓட ஆப்போசிட் 6, 1ஓட ஆப்போசிட் 5. இப்போ இங்க 2 3 இருக்கா? ஸோ ஏதாவது ஒரு 3 எடுத்துடணும். ஓகேவா? இங்க பேலன்ஸ் எந்த நம்பர் இல்ல? ஆக்சுவலா 4 தான் இல்ல. கரெக்டா? ஸோ அப்போ அந்த 4 நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். மொத்தமே 6 தான். 6 ஃபேஸ்க்கு 6 நம்பர் தான். கரெக்டா? ஸோ அதுல எது மிஸ் ஆகுது? 4. ஸோ 4 இங்க போட்டுக்கணும். அப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 3. எப்படி கேட்டாலும் அதே தான். 3க்கு ஆப்போசிட் கேட்டாலும் 4 தான். 4க்கு ஆப்போசிட் கேட்டாலும் 3 தான். சேம் 1க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 6. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். புரிஞ்சுதா? தேர்ட் சம் நீங்க போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸோ தேர்ட் சம் இதே மெத்தட் தான். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்போசிட் டு 5. 5ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்க போட்டு. கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ மொத்தமே இந்த 2 ட்ரிக் தான். ஒன்று ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கிறது, இன்னொன்று 2 நம்பர் காமனா இருக்கிறது. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் எல்லாருமே சால்வ் பண்ணுங்க.
ஸோ இதுல ரெண்டுலயும் காமனா என்ன நம்பர் இருக்கு? இங்கேயும் 3 தான் இருக்கு. ஸோ வேற எதுவுமே காமனா இல்லை. அப்ப எதுல இருந்து எடுக்கணும்? 3. ஸோ கிளாக் வைஸ் போகும்போது 3 5 1. அதே மாதிரி 3 6 2. கொஸ்டின் எதோடது கேட்டிருக்காங்க? ஸோ இங்க 3 வராது, 4 வரும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5க்கு ஆப்போசிட் என்ன? ஸோ 5க்கு ஆப்போசிட் 6. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many points will on the face opposite to 2? ஏதாவது கொஸ்டினா கொடுக்கும்போது அப்படியே லென்த்தியா இருக்கும். ஸோ கொஸ்டின் என்னன்னா 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா இங்க மொத்தம் எத்தனை டைஸ் இருக்கு? 4 டைஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா இதுல இருந்து 2 டைஸை சூஸ் பண்ணணும். அதாவது அந்த 2 டைஸ்லயும் ஏதாவது ஒரு நம்பர் தான் காமனா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைஸ் சூஸ் பண்ணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைஸ் எடுக்கிறேன். இங்க என்னென்ன இருக்கு? எனக்கு 2 3 5 இருக்கு. இங்க பாருங்க 4 6 5. அப்போ இந்த 2 நம்பர்லயும் காமனா என்ன இருக்கு? 5 இருக்கா? வேற எதுவும் கிடையாது. அப்ப நான் எதை எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைஸும் செகண்ட் டைஸும் எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. இப்போ இதுவே ஃபர்ஸ்டும் தேர்டும் பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ 2 நம்பர் சேமா வருது. ஸோ அப்போ இதை எடுக்க கூடாது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இங்க 1 6 4 இருக்கு. இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ இதுவும் வராது. இந்த மாதிரி நீங்க எந்த டைஸ்ல வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எய்தர் இந்த 2 பார்க்கலாம். ஸோ இந்த 2ல 1 1 காமனா இருக்கு, 2 3 இருக்கு, இங்க 6 4 இருக்கு. எய்தர் நீங்க இந்த 2 டைஸ் கூட எடுக்கலாம். ஓகேவா? உங்களோட விருப்பம் தான். ஆனா அந்த 2 டைஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் காமனா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது போட்டு சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 2க்கு ஆப்போசிட் என்ன? 6. கரெக்ட். ஸோ எல்லாருக்குமே வருதா பாருங்க. ஸோ 5 எடுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுக்கிறேன். 5 3 2 5 4 6. ஸோ 2க்கு ஆப்போசிட் என்னது? 6. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் 5th சம் ட்ரை பண்ணுங்க. இதுவும் அதே தான், நீங்களா தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட் டு 6 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களா 2 டைஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்டும் செகண்டும் எடுக்க முடியாது, ஏன்னா 6 2 6 2 இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்டும் தேர்டும் பாருங்க. ஃபர்ஸ்டும் தேர்டும் எடுக்கலாம். 6 2 3 6 5 4 இருக்கு. ஆர் செகண்டும் ஃபோர்த், செகண்ட் ஃபோர்த் எடுக்க முடியாது. 3யும் 4ம் எடுக்கலாம். ஸோ இதுல எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எடுக்கலாம், 3 4 எடுக்கலாம். ஸோ ஆப்போசிட் டு 6 என்ன வருது? ஈஸி தானே? போடுங்க. 3யா? நான் ஒரு ஒரு ஆன்சர் வருது. சரி பார்க்கலாம் பாருங்க. நான் ஃபர்ஸ்டும் தேர்டும் எடுக்கிறேன். 6 2 3. 6 தான் இதுல ரெண்டுலயும் காமனா இருக்கு. கரெக்டா? ஸோ 6 2 3. இப்போ இதுல இருந்து எடுக்கும்போது 6 5 4.
ஸோ கொஷின் வந்து 6க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த நம்பர் இங்க இல்ல? 1 தானே இல்ல. ஸோ அப்போ 1 தான் ஆன்சர். ஏன் மிஸ்டேக் ஆகுது? அதர்வைஸ் 3 4 கூட எடுக்கலாம். 3 4 எடுத்தீங்கன்னா 4 காமனா இருக்கா? 4 6 5 4 1 2. இதுல டைரக்டாவே ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ 6க்கு ஆப்போசிட் என்னது? 1. ஓகேவா? ஸோ எந்த 2 டைஸ் வேணாலும் எடுக்கலாம். ஆனா அந்த 2 டைஸ்ல ஒரே ஒரு நம்பர் தான் காமனா இருக்கணும். ஓகேவா? கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சம் ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கானா, டாப்ல 1 இருக்கான். அப்போ பாட்டம்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஆ 5. இது ஈஸி தானே. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அந்த மாடல். 2 டைஸ் தான். 2 டைஸ்லயும் 2 ஃபேஸும் காமனா இருக்குன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 என்னவா இருக்கும்? ஆப்போசிட்ஸா இருக்கும். ஸோ அப்போ 1க்கு 5 என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் போடுங்க. ஸோ 4 பாட்டம்ல இருக்கு, டாப்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் 4ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆ 1 கரெக்ட். வெரி குட். நெக்ஸ்ட் 8th சம். ஸோ இது ரெண்டுலயும் 1 தான் காமனா இருக்கு. 1 2 3 1 6 5. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 1 என்ன 4 வரும். ஸோ அதுதான் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th சம் சால்வ் பண்ணுங்க. எய்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 டாட்ஸ் இன் த பாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டாப்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல காமனா என்ன நம்பர் இருக்கு? 4. கரெக்டா? ஆ ஆன்சர் 5 கரெக்ட். ஸோ 4 6 5 4 1 2. ஸோ அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னது? 5. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின்.
9th கொஸ்டின் 2 ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன் கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதா? போடுறீங்களா? இது ஜஸ்ட் ரஃபா போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படியும் பிடிஎஃப் தருவாங்க, சரியா? ஸோ ஜஸ்ட் ரஃபா மட்டும் பாயிண்ட்ஸ்னாலும் நம்பர் போட்டே போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ காமனா என்ன நம்பர் இருக்கு இதுல? 3 இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ 3ல இருந்து எடுக்கணும். 3 6 2 3 5 1. ஸோ அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னது? 1. அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இது வந்து 10th சம் பார்த்தீங்கன்னா அது நம்பருக்கு பதிலாக உங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான், ஏதாவது ஒரு சிம்பிள் காமனாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் எடுக்கலாம். செக் பண்ணுங்க. ஹரிணி பர்சன்டேஜ் எடுக்கலாமா? ஸோ பர்சன்டேஜ் எக்ஸு ஓ, அதே மாதிரி பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு டாலர். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ளஸ்ஸோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ மல்டிப்ளிகேஷன், ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th சம் போடுங்க. த்ரீ கரெக்ட். ஸோ ரெண்டுலேயும் காமனாக 3 தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ 3 4 1 3 2 6. ஸோ எந்த நம்பர் இல்லை? 5 தான் இல்லை. ஸோ ஒரு 5 போயிடும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 5. 5யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க? 3. நெக்ஸ்ட் 12th சம். ஸோ இது வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ நம்ம அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கலர் காமனாக இருக்கிறத வச்சு எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வராது. ஸோ ப்ளூ ஆரஞ்சு காமனாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு தேர்டும் வராது. ஃபஸ்ட்டு 1ம் 4th 1ம் வரும். ஸோ அந்த 2 எடுங்க, 1 and 4.
violet correct. So yellow, blue, orange, அதே yellow, rose, red. கரெக்டா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் டு yellow. ஸோ yellow இதில் இல்லாத கலர் என்னது? violet. ஸோ violet தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 13. 5ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ம் 1 கரெக்ட். ஸோ என்ன வரும்? ரெண்டுலேயும் காமனாக 2 இருக்கா? 2 1 4 2 5 6. ஸோ 5க்கு ஆப்போசிட் என்னது? 1. நெக்ஸ்ட் 14. ஸோ 14 வந்து 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் 4 இருக்கா? நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயும் 4 3, இதுலேயும் 4 3 இருக்கு. ஸோ இது எடுக்க வேணாம், இதுவும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் 1ம் லாஸ்ட் 1 தான் இதுல எடுக்கணும். ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? கரெக்ட். ஸோ என்ன வரும்? 3 6 4 3 1 2. ஸோ இது வராது. ஸோ ஆப்போசிட் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஸோ ரெண்டுலேயுமே காமனாக 5 இருக்கா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ 4ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ரெண்டுலேயும் காமனாக 5 இருக்கா? 5 1 2 5 4. ஓ சாரி, ரெண்டுலேயுமே 5ம் 1ம் காமனாக இருக்கு. கரெக்ட். அப்போ ரெண்டுலேயுமே இந்த ரெண்டு காமனாக இருக்குன்னா 2க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. இப்போ இது 2 டைஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைஸ்ல 2 நம்பர் காமனாக இருக்கு. கரெக்டா? ஸோ இதுலேயும் 1ம் 5ம் காமனாக இருக்கு. இதுலேயும் 1 5 காமனாக இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2 4 தான். ஓகேவா? ஸோ அப்போ 4க்கு ஆப்போசிட் 2. ஓகேவா? பேலன்ஸ் கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஆன்சர் சொல்றேன். சரியா? ஸோ நாளைக்கு நியூ இயர் ஹாலிடே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரைடே இருக்கும். சரியா? ஓகே. காப்பி பண்ணவங்க லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா?
ஓகேம்மா, சென்ட் பண்றோம். சரியா?